கமலஹாசன் வந்தார், உங்கள் பக்கம் சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு. எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க. கருப்பு வந்தார், பரட்டத்தலை சிலிப்புறாரு, இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. யார் அந்த அளவுங்க? கண்ணங்கரையன் இருக்காப்புல, கண்ணு திருண்டு இருக்கு அப்படின்னா யாரு? அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவர்களுக்கு நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்த ஆள் தான். அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். திரைப்பட இயக்குனர் மற்றும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட, சுறுசுறுப்போட, பரபரப்போட, எழுச்சியோட, புத்துணர்ச்சியோட என்ன சொல்லலாம். நான் அவ்வளவு எனர்ஜி நீங்க இருக்கிய. சில இசை வெளியீட்டு வருவோம், சாங் ஓடும், ட்ரெய்லர் ஓடும், நாங்களாம் பேசுவோம், எங்கள் சவுண்டு மட்டும் கேட்கும், வேறு எந்த சவுண்டுமே இருக்காது, சைலண்டாக இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிக்கும். ஆனால் இன்னைக்கு களை கட்டுது. ஆமாம், இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும். கரெக்டு, வாகை சூடும். ஓகே, ஆமாம். எல்லாமே நம்ம கதாநாயகன் இளபரத். ஆமாம், முதல் படத்தில் நிறைய ரசிகர் சம்பாதிச்சிட்டீங்க. ஆமாம், ஒவ்வொரு ஹீரோ ரசிகர் சம்பாதிக்கிறதுக்கு 10 படம் 5 படம் பண்ணணும். இவர் முதல் படத்திலேயே ரசிகர் சம்பாதிச்சிட்டாரு. இந்த மேடை ஒரு பாசமான மேடை, அன்பான மேடை. ஏன்னா இங்க பாசம்ங்கிறது பார்த்தா தன் பையனுக்கு அப்பா பணம் எடுத்துருக்கிறாரு, அது பாசம். அன்பு, நிறைய அன்புள்ளங்கள் அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க. அன்பும் பாசம் இருந்தாலும் வெற்றி தான். இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இப்போ இது வேறு சார் சார்னா பயமாக இருக்கு. இது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டு எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ 19 பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டார். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிக்கலாம், ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார் அப்படின்ட்டார். எனக்கு பகீருங்குது. ஏற்கனவே யார் அந்த சார் யாரோ அந்த சார் எங்கே ஒன்று தேடிக்கிருக்காங்க. இது பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட நம்மளும் கூப்பிட்டுறாம. அதனால இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாரும் சொல்றதே தவிர்த்துக்குவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால இப்பதான் தமிழ் வளர்க்குறாங்க. நம்ம சார் சொல்லணும்ல, இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா? இப்போ அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒண்ணுதான் நமக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல் ஃபர்ஸ்ட் பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள் எல்லாவர்களும் அழகா புரியுது. அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார். இசையமைப்பாளர் போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவா கேட்டா தான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டாக பண்ணியிருக்காரு. நம்ம இசையமைப்பாளர் நல்ல தம்பி.
நல்ல தம்பினாலே நல்ல இசையை கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாற்றிருக்காரு, இசையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்கா டண்டனக்கா ஆமாம் தேவை கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். ஆமாம், சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்னை அடிச்சு விட்டாயே இந்த மாதிரி அவரும் எழுதுவார். நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வாத்திரம் போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசிரியர் பேர் தமிழ் அமுதன். உண்மையிலேயே இங்கே பாருங்க, நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இல்லை தமிழான்னு விளையாண்டுக்கு இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் அந்த கவி பேரரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பார். இந்த படம் ஓட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல். அது பாடல் கட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாரோ ஒரு சந்தேகம் வைப்போம். கண்ணாசன் பாடல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்கும் ஒரு சந்தேகப்படுறோம்னா அது வெற்றி. அப்புறம் இந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம். வரிகளும் கிளிகிழப்பா இருக்கும். இதுல வரிகள் கிளிகிழப்பா இல்லை, ஆடுறவங்க கிளிகிழப்பா இருந்தாங்க. ஆமாம், டான்ஸ் சூப்பர். என்ன ரசிச்சிருக்காங்க பாருங்க. கண் கொட்டாம இமை கொட்டாம ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லையும் தத்துவ வார்த்தையில இருந்துச்சு. அந்த இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரின்னு சொல்லிச்சு. பிஞ்ச செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்கில் இதெல்லாம் சொல்லலாம், சில மாம்பழமா போயிடலாம். இங்க பழத்தை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசிக்கலாம். அதனால உங்களோட விஷயம் இந்த விழா நாயன் நல்லது இருக்க வேண்டிய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தோற்றம் தமிழ்ல மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒன்று பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. சில இடத்துலாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும், நினைவு சிலையாக இருக்கட்டும், கீழே அந்த சிலை கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 இந்த போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதில் கண்டென்ட் சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு, உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிமா. அதனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கரம்புடா இருப்பான், உள்ள அப்படியே பூ மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களே, பலாப்பழம் பார்த்தா வெளியே முழுமுள்ளா இருக்கும், தொட்டா குத்திருமோன்னு இருக்கும், உள்ள பார்த்தா சொலையா இருக்கும். பலாப்பழம் போது ஓகே, அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால பலாப்பழத்தை சொல்றேன். பலாப்பழத்தை டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி தோற்றம். இப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த யாரு தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா, நம்ம புடிச்சல் தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன். இளங்கோ அவரை புடிச்சல் பார்த்து நான் வியந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்காரு, அண்ணமா இருக்காரு. ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் இருக்க மாதிரி தோணுது. தோற்றம் எப்படி இருக்கு, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு. எந்திரிக்கு சார். அப்போ அப்படி கேமரா பேன் பண்ணுங்க, அவர் பார்க்க அவர் காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு, இவர் அண்ணன் மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்ன, அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வரும். இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. இவர் அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே முடிஞ்சு போச்சு.
ஆமாம், உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்கள் அடுத்த படத்தில் கதாநாயகன் நடிச்சுங்க சார். இவர் கார்த்தி மாதிரியும் ஒரு சூரிய மாதிரி வரட்டுமே ஒரு குடும்பத்தில். ஏன்னா தோற்றத்தை நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தேன், நான் வேந்துட்டேன், என்னடா இவ்வளோ யூத்தாக இருக்காருன்ட்டு. இப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் பட வாய்ப்புக்காக தியேட்டர் போங்க, பாட்காஸ்ட்டில் போங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து மணிரத்னத்தை போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜ்கிட்ட போங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டியது, அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு. வாய்ப்பு சில நடிகர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸஸ் பண்ணுறது, பாடியை அப்படியே ஒரு கிரிப்பாக வச்சுருக்கிறது. படம் கிடைச்சது அப்புறம் 5ஆவது பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவில் மாறி போய் ஃபஸ்ட்டு படத்தில் பேண்ட் அளவு 30 இருக்கும், 5ஆவது இடத்துல 34,000. இப்படிலாம் மாறும். என்னன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகனுக்கு எப்பவும் வரக்கூடாது. இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கல்யாணம் இருக்கு முன்னாடி பொண்ணு வைப்பாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வைக்கிறாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம்மா அழகா சூப்பராக சிம்ரன் மாதிரி இருக்குடா, திருஷா மாதிரி இருக்குடா அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்துக்க பார்த்தோம்னா டோட்டலாக மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ், அங்கே தான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கணும், நம்மளை நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நமக்காக நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை போக்குறதுக்காக உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு இருக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்படி பேசுவோம். நடிகன் சொல்றேன், நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம். அப்போ தோற்றத்தை பற்றி நிறைய பேசணும் ஆரம்பத்தில். ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்கு. எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்போல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும், சிவப்பாக இருக்கணும், சுகுமுடியாக இருக்கணும். ஒரு காலத்தில் தியாகத்தை போகிற காலத்தில் எப்படின்னா அவங்களே பாடணும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கப்புறம் ஓகே பாடுறது டீம் சஞ்சனா இருக்கலாம், நம்ம வாய்ஸா போதும், ஆனால் தோற்றம் அப்படி இருக்கணும். கமல்ஹாசன் வந்தாரு, உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு. எல்லாம் ஒருத்தங்க ஒரு நாள் கருப்பு வராருங்க, கருப்பு வந்தார், பரட்டத்தலை சிலுப்புறாரு, இப்படிங்கிறாரு. யார் அந்த அளவுங்க, கண்ணுங்கரையன் இருக்காப்புல, கண்ணு திருண்டு இருக்கு அப்படின்னா யாரு? அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களும் நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்த ஆள் தான், அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அங்கே உருவத்தை பார்த்து இடம் போட்டாங்க, அடிச்சு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் படத்தில் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் கே பாக்கியராஜ் சார். புதிய வார்ப்பும் படம், பாரதிராஜா சார் படம். ஹீரோ தேடுறாங்க, நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமல்ஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை. யதார்த்தமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டாக இருப்பானே, இவா சட்டை போடு கண்ணாடி போடு பண்ணார், இவர் தான் ஹீரோன்ட்டார். அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க, என்ன இவரை போய் ஹீரோ போடுறிய அப்படின்ட்டு. பாரதிராஜருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட். அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்த்து வச்ச அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன். டார்லிங் முந்தானை முடிச்சு தூள் நின்று போச்சு, எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம், மாறவங்க தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இடப்பட்டோம், அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள் ஓகே, குள்ளம்மா, முடி, தாடி, டண்டனக்கா
நம்ம ஆள் டி ராஜேந்தர் தலைவர், அவர் நடிக்கும்போது இதே கிண்டல், என்ன மூஞ்சியில கண்ணு மட்டும் தெரியுது, மூக்குல தாடியா இருக்கு, இவர் ஹீரோவானாங்க. அவர் படம் தான் முதல்ல 1 கோடி பிசினஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு. ஆட்டி படைச்சார். அப்படியா மயிலணி காதடி, எந்தங்கே கல்யாணி, எத்தனை படங்கள். உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூர்ராஜா டைரக்டர், சொந்த படம் ஒல்லியே ஒருத்தர் போடுறார். ஆமா, துள்ளுவத இளமை, ஹீரோ தனுஷ். எல்லாரும் பார்த்து என்ன ஊத்தி மாதிரி இருக்கான், உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா, இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில், டாப்ல இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர், தனுஷ். இவருக்கும் அதுக்கப்புறம் எஸ்ஐசி சார், இயக்குனர் எஸ்ஐசி சார். நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமாக சொன்னாங்க, நசிஞ்சு போன 5 வருஷ மூஞ்சி மாதிரி இருக்கு இப்படிலாம் சொன்னாங்க. அவரு தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவராயிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி திரையுலகில் நிறைய நடிகராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்ட கூடாது. அது இந்த படம் நம்ம தமிழ் செல்வன், அந்த கண்டென்ட் புதுசாக, எனக்கு நிறைய கதைகள் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து எடை போட கண்டென்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாக படுது. ஏன்னா இப்போ நிறைய வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கதையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இளங்கோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தினாங்க. இப்போ நிறைய வர சின்ன ப்ரொடியூசர்களாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்டரு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான். சீக்கிரம் அதுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் வரணும். வரும். ஏன்னா சின்ன படங்கள் தான் சிறிய டெக்னீஷியன்களையும் சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மினிஸ்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்டரு, ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனால் ராஜா அம்மையப்பன் மாதிரி, நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல கால வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியன்லையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்கள் தான் சார், நீங்கள் தான். அப்போ திரையுலகில் சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது? சிறிய புடிச்சில் யார் காப்பாற்றுறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாரும் சொன்னாங்க சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வரும் சார், சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போ சொன்னாங்க, ரப்பர் பந்து ஜெயிச்சது, சின்ன படம் ஜெயிச்சது, இந்த படம் ஜெயிக்கும், இன்னும் ஒரு 4 சின்ன படம் ஜெயிக்கும் போது அப்போ தியேட்டர்காரர்களுக்கு பயம் வரும். ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு, சின்ன படங்கள் தானே வெற்றி அடைஞ்சு வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ,
அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்துல 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லா சின்ன படம் தேட்டருக்காரங்க வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கும் சின்ன சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றத்தை வைக்கிறாங்க. அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்கு பயம் இருக்கு. நம்ம தேட்டர் கொடுத்துறோம், 10 பஞ்சு வராங்க, 20 வராங்க, அப்படி பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீனில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்தில் இந்த தோட்டமும் ஒன்று. இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த எந்த இடத்துலயுமே அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல. ஏற்கனவே நடிச்ச அனுபவம் உள்ள நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இங்க அப்பாட்ட உள்ள ஏக்கம். அப்பா இங்க உள்ள ஏக்கம், இங்க உள்ள இது அங்க அங்க வீரியமா வெளியே வந்துருச்சு. அவர் நடிக்கும்போது அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினைச்சுப்பாரு, என் பையன் பெரிய ஹீரோ ஆகணும், என் பையன் நல்லா நடிக்கணும், என் பையன் படம் பெருசா வரணும் அப்படின்னு அந்த நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் நினைச்சுப்பாரு. அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட். அது அங்கே பாஞ்சிருச்சு. முதல் சாங்ல பார்த்தா நானும் பார்த்தேன். அந்த தோற்றம் சொன்னாங்க, தோற்றம் அவர் பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. ஓகே, கதாநாயகி வசந்தரா பார்த்தா அத்தை வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கு. தோற்றம் இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோற்றமா இருக்காரு. அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரியே அது ஒரு தோற்றம். என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு, கதாநாயகிக்கு அமைஞ்சிருச்சு. நேட்டிவிட்டி ஃபேஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாங்கு நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிஸ் அடிக்கிறார். நானும் அதுல ஒரு 32 33 கிஸ் அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் சாங்ல. சரி ஓகே, முதல் சாங்ல இள ரத்தம், இள பரத் மாதிரி இது இள ரத்தம். அது டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னாரா இல்ல இவரே அடிச்சாராங்கிறது நான் டிரான்ஸ்ஃபார்மர் விசாரிச்சுக்கிறேன். அவர் பார்த்தா மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கு, சொல்லிருக்க மாட்டாரு. ஓகே சொன்னீங்களா? கரெக்ட். அப்பா எதிர்பார்த்துக்க மாட்டாரு. இப்ப அவரு இளங்க பார்க்கும்போது ஷாக் ஆயிருங்க, நம்ம பையனா பூந்து விளையாடுறான், வீட்டுல அவ்வளவு சாதுவா இருக்கானே, ஏன்னா பூந்து விளையாடுறான்னு நினைச்சிருப்பாரு. சரி ஃபர்ஸ்ட் சாங்ல 33 கிருஷ்ணா இதோட முடிச்சு நினைச்சேன். அடுத்து 3ஆம் சாங் ஒண்ணு அதுலங்க அது திரும்ப அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூந்து விளையாடுறாங்க, என்னைய ஒருத்தருக்கு கம்மாசம் கூட ஒரு கிச்சு அடிச்சது இல்லைங்க. அவர் படத்துல என்ன பார்த்தா 10 கிறிஸ்க்கு அடிக்க மாட்டாரு. நீ என்ன முடியலையா அடிச்சிட்டே இருக்காப்ல. அதான் அடுத்த படம் நீங்க இது ஸ்பாட்ல இருக்கணும். சாங் எடுக்கும்போது இளங்க சார் அப்படியே டைரக்டர் இல்லையோ நீங்க பார்த்து இருங்க. அப்போ அந்த படம் ஏ படம் இல்லாம யூ படமா வரும். சார் அப்பனே காரணத்துக்கு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றாரு, அங்க பையனை பார்க்கல, ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடைஞ்சிடும். அப்ப நிறைய கிசடி அப்பதான் யூத்தை கவர் பண்ண முடியும். மாஸ்டர் நீங்க என்ன சரியா தெரியாது, நீங்க டான்ஸ் மூவ்மெண்ட் சரி இருக்கோ இல்லையோ கிஸ் அடிக்க விட்டுங்க. என்ன இருக்க படத்துல 100 கிஸ் அடிச்சாதான் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க அப்படின்னு யூத்தை கவர் பண்றதுக்காக அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நடிச்சது பெரிய ஹீரோவாக கூட ஏக்கம் நடிச்சேன். ஆனா முத்தம் கூட ஏக்கமா இருக்கேன். ஆமா ஆமா ஓகே. அடுத்த படத்துல இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவரு கூட ஹீரோயினி அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யாரு அதிகம் முத்தம் கொடுக்குறது? அப்போ நான் மகனா சார் என்னையே பாக்குறாரு. நானே சொல்றேன் நீங்க என் படத்தை ஹீரோ போச்சு. தோற்றம்
ஏற்கனவே சொன்னார் ஃபஸ்ட்டு தோற்றம், ஒரு திரையுலகுக்கு ஒரு மாற்றம், உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க வாழ்த்துக்கிறேன்.